ஹை ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியாக கருணைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்கு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு பேனில் கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இந்த காயை வேக வைக்க போகிறோங்க. 10 நிமிஷம் வெந்தால் போதும், அதுக்கு மேலே வேகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வெந்துச்சுன்னா காய் குழஞ்சிடும். இப்போ 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். காய் சூப்பராக வெந்துடுச்சுங்க. தண்ணி எல்லாமே வடிகட்டிடலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச கருணைக்கிழங்கு அதோட சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. ரொம்ப கிளறக்கூடாது, பக்குவமாக கிளறுங்க, இல்லைனா காய் குழஞ்சிடும், உடஞ்சிடும். அடுத்து 2 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டுங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது கருணைக்கிழங்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகுங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். சூப்பர் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இது சைடிஷாக கட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியாக கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கருணைக்கிழங்கு ஃப்ரை எதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லான்னா தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய் கடைகள் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு சைடிஷாக தான் இந்த கருணைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.